ஷே பெஸ்டோ பிரபா டெல்லி மகாராஷ்டிராவில் 1900 உள்ள கணக்கில் 1960 உள்ள கணக்கில் அரசியல்வாதி லஞ்சம் ஊழல், கவர்மெண்ட் வேலைக்காரன் லஞ்ச ஊழல், அன்னையிலேருந்து அந்த சட்டத்தை இவர் கடவுள் போட்டு கொடுத்துக்கிட்டு தான் வராரு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி எடுக்கலை. 2025 வந்துருச்சு. 2025 வரைக்கும் அழிச்சிட்டான். எல்லாம் நாக்கை கட்டி அழிச்சிட்டான். அழிச்சு பேப்பர் இல்லை, அரசியல்வாதிக்கு எனக்கு பேப்பர் காங்கலங்க, அந்த அச்சடித்த பேப்பர் புரியுதா? இப்போ அந்த அச்சடித்த பேப்பரில் எலுமிச்சம்பழம் கனியை எறிதார். அதையும் குண்டு ஊசி இருக்கா? ஏற்கனவே பாடுறா லிங்கத்தை போவேல குண்டு ஊசி வச்சு குத்துவான். அவர் அத்தனை குத்து வாங்கினவர். கஷ்டண்டா, எவ்வளோ கஷ்டண்டா. எங்களவே கண்ணீர் சிந்த வச்சுட்டீங்களா பாய் பேய்கள். லிங்கத்தில் குண்டு ஊசி குத்துவான். மானிட பிறவி அத்தனையும் பொறுமையாக இருந்து கடவுள் ஈஸ்வரன், பரமேஸ்வரன், பரமசிவன் அப்படி அதையும் தாங்கி தம் பிடிச்சி நிற்கார். கடவுள்லடா லிங்கத்தில் குண்டு ஊசி குத்துவான். குத்தியே பாடுறா கொண்டு போயிருக்கான். தாயோலி முட்டா பேலை லே, வெளிநாடு கதம் அழிச்சுத்தாண்டா வருவார். அழிக்க உட்காந்துருக்காரு. ஒரு கால் வடதேசம் வடநாடு, ஒரு கால் தென் தேசத்தில் காலை வச்சுருக்கார். 2 காலில் ஒரு கால் மிதிக்கிற மிதி உலக நாடே போயிடும் புரியுதா? 2வது கால் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் என்னென்ன பாடல் செஞ்சானோ, என்னென்ன பாடலை கடத்தி விட்டானோ, என்னென்ன இவரை சித்திரவதைப்படுத்தினானோ அத்தனையும் சித்திரவதைப்படுத்தி தான் விடுவார். மானிட பேலை தப்புக்கு தண்டனை நீ வாங்கடா. நான் தப்பே செய்யாத கடவுளை என்னை பாடாப்படுத்தினேல. மானிட பேலை இந்த செம்மத்தில் என்னென்ன குத்தணும் அதை குண்டு ஊசி கணக்கு எடுக்காரு. குண்டு ஊசி லிங்கத்தில் குத்தி என்னை பாடாப்படுத்தி கொண்டு போனா. பாடுறா கப்பலில் வச்சு கொண்டு போனா. கப்பல்லடா. இப்போ தாண்டா விமானம், முன்னாடி கப்பல்லே கொண்டு போனா. குத்தி கொண்டு போனா. இப்போ எல்லாமே முடிச்சிட்டேன்டா, எல்லாமே பொசிக்கிட்டேன்டா. 7 செம்மும் என்னை சித்திரவதைப்படுத்தினா. மானிட பேய் உலக நாடே பெருத்து போய் மாதிரி கிடந்து அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை, ஓவர் சேட்டை பண்ணுதான். தூக்கி போட்டு மிதிக்கணும்டா அப்படின்ட்டார். இந்த திமுக கட்சிக்காரனை உடைச்சி விடுவார். இப்போ உடைச்சி விட்டு இந்த முண்டக்கண்ணுக்கார பேலார் ராஸ்கல், முண்டக்கண்ணுக்கார பேலார் ஐயோலி உன்னை இருறா. சென்னை மெட்ராஸில் இப்போ காலை வச்சுருக்காரா. அது என்ன செய்ய போகிறாரோ பாடுறா. அம்புட்டு அகம்பாத சேட்டையாட பண்ணுத உட்காந்து கணக்கு போடுறாரு. அறிவில்லையாலே டெல்லியில் உனக்கு டெல்லியில் உனக்கு கண்ணு தெரியாலே பிரதமர் அம்புட்டு பேரும் பாடுறா. இப்போ கண்ணில் உள்ள கணக்கு வெளியே எடுக்க போகிறாரு. கண்டிப்பாக ரணவழி எடுத்து தான் விடுவார். நடு ரோட்டில் நடு வீதியில் அரசியல்வாதி ரோடு பாலம் கீழம் போட்டதெல்லாம் அது கூடிய சீக்கிரமாக எல்லாம் உடச்சி விட்ருவார். எல்லாம் கந்தல் கோலமாக்கி விட்ருவார். புரியுதாடா? முட்டா பேழ்ந்தார். சீர்காழி சிதம்பரத்தில் தூக்குதான். கொடியை தூக்கிட்டு அந்த கேஸ் ஏற்றணும். அவன் நீதிமன்றத்தில் 100 கேஸ் 500 கேஸ் ஏற்றணும் அப்படிங்கிற வழக்கில் ஓடுதான். அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவு அரசியல்வாதி மூளை திருச்சியை. அப்போ என்னண்டா நடு மண்டையில் ஊசி வச்சே குத்தணும்டா. கொண்டார் வழிமான ஊசி வச்சே குத்தணும். நடு மண்டையில் மூளை இருக்குல்ல, அந்த மூளையில் ஊசி வச்சு குத்தணுங்கார். அந்த மாதிரி குத்தணும், மூளை வேலை செய்தாங்க அப்படிங்கார். பூமி அளிக்க வந்த கண்டார ஒளிமான முட்டா பேலை திங்கால நல்லா பண்ணி தின்ன மாதிரி தின்னுட்டு தானே அதுவும் மெத்தையில் மெதுவாக படுத்து கிடப்பான். அவன் பொண்டாட்டியும் ஃபுல்லாக பேரம் பேத்தி வரைக்கும் காலை 2 தோலை தூக்கி போட்டு குத்துற குடல் வெளியே வந்து ஒழுங்கா போடா முட்டா பேலை. தமிழ்நாட்டில் இப்போ இந்த கேஸ் ஏறுது, நீதிமன்றத்தில் இப்போ ஏறுது. எது என்ன காரணம்? கொடியை தூக்கி அங்கே அகம்பாவம் தான் முடிஞ்சு வச்சுரா. நடிகரை க்ளோஸ் பண்ணார். ஒவ்வொருத்தனையும் க்ளோஸ் பண்ணி வர்றார். இவன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரே ஜாதி ஒரே கொடி, ஜாதி கொடி படைக்கிறது ஒரே உயிர். இல்லை சீர்காழிக்கு அனுப்புங்கடா, எல்லா பேரும் பார்க்கட்டும். பொச்சு புடுக்க மூடிக்கிட்டு போவான். இல்லைன்னா புடுக்கில் சூடு வச்சு குண்டியில் சூடு வச்சு விட்ருவார். ஒழுங்கா போங்கடா முட்டா பேலை. முக்கால் சத்தியம்.